ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு ஐபிஎஸ் பிரச்சனை இருந்தது, ப்ளஸ் அது இல்லாமல் பித்தப்பையில் வந்து கல் இருந்தது. இங்கே எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நான் வந்தேன் மேடத்துக்கிட்ட. எப்படி எப்படி இருக்குமோ என்னமோன்னு தான் நினச்சி வந்தேன். நானும் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னென்னா கொலோனோஸ்கோப்பி, எண்டோஸ்கோப்பி எல்லாமே பண்ணி பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி எல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தும் எனக்கு பெருசாக வந்து அந்த மெடிசன்லாம் சப்போர்ட் பண்ணல. ஒரு மாதம் சப்போர்ட் பண்ணோம். 1 மாதத்துக்கு அப்புறம் மறுபடி ஐபிஎஸ் பிரச்சனை எனக்கு அதே மாதிரி தான் நார்மலாக இப்போவும் இருக்க பிரச்சனை ரிட்டர்ன் ஆயிரும். அப்புறம் வந்து மேடத்திட்ட வந்து இது மாதிரி சொன்னேன். மெடிசன் கொடுத்தாங்க. அவங்களோட மெடிசனை வந்துட்டு இப்போ நெருக்கி ஒரு 2 months எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் முன்னாடி இருந்ததோட நல்லாவே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% எனக்கு க்யூரான ஃபீல் இருக்குது. முன்னாடி எனக்கு அடிக்கடி ஒரு 4 to 5 times பாத்ரூம் வரும். இப்போ அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 times தான் வந்துகிட்டு இருக்கு. மேடம் கொடுத்த மெடிசன்லேருந்து எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சு நானே ஒரு 2-3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்டே நான் ஃபீட்பேக் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் நல்லா இருக்கா இல்லை அவங்களுக்கும் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுமே கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நான் மேடத்திட்ட வந்து எனக்கு இவ்வளோ தூரம் சரியானதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மேடத்துக்கிட்ட ஒரு தேங்க்ஸ். மேடத்துக்கு தான் எனக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இதுவே ஏன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நானும் எத்தனையோ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, ஐபிஎஸ் ரிலேட்டடாக எல்லா டாக்டரையுமே பார்த்துருக்கேன். ஆயுர்வேதிக்லேயும் மெடிசன் எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபே ஆயுர்வேதிக் தான். அவங்களுமே மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துமே எனக்கு பெருசாலாம் எனக்கு சப்போர்ட் ஆகலை, எனக்கு இது பண்ணல. மேடம் கொடுத்ததுல எனக்கு ஐபிஎஸும் சரி, பித்தப்பை கல்லும் வந்து கரைஞ்சிருக்கு. ஃபர்தராக என்ன முடிச்ச பிறகு மறுபடியும் ரிப்போர்ட் எடுத்து மேடத்துக்கு கொடுத்து இது பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும் நாங்கள். ஓகே சுதாகர், ஆக்சுவலி ஐபிஎஸ்னா என்ன சிம்டம்ஸ் இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து அந்த எவ்ரி டைம் வந்து அந்த மோஷன் அதாவது எப்படின்னா ஃபீல் ஆகும்னா, சாப்பிட்ட உடனே வந்துட்டு மோஷன் வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஏதாவது பேக்கரி ஐட்டம் அது மாதிரி சாப்பிட்டோன்னா உடனே வந்துட்டு கேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு ப்ளோட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஒரு அன்ஃபீலாக இருக்கும் ஸ்டொமக்கு. ஃபீல் ஆகி எனக்கு வந்துட்டு மோஷன் வர்ற ஃபீல் அடிக்கடி இருக்கும். போனேன்னா மோஷனும் ஒரு சில நேரம் வராது. ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்தாலே அந்த ஃபீல் இருந்தது. இப்போ எப்படி இருக்கு மோஷன் போணும்ன்றது? இப்போ வந்துட்டு என்டையரா நீங்க கொஞ்சம் சொல்ல டயட்டையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனால, இந்த மெடிசன் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் மோஷன் போறேன். பயந்து சாப்பிடுறது இல்லை இப்ப அந்த அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு இந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும், இந்த ஃபுட் நமக்கு ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இப்ப இங்க வந்த பிறகு வந்து தெரிஞ்ச பிறகு அதுக்கு தகுந்தாப்புல நான் ஃபுட்டை கொஞ்சம் எந்தெந்த ஃபுட்டு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறத கொஞ்சம் அதில் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன். அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இப்போ முன்னாடி மாதிரி எனக்கு நார்மல் பர்சன் மாதிரி எனக்கு லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 70% கம்ப்ளீட்டாக நார்மல் பர்சனாக லீட் பண்ணி கொண்டாந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்யூ மேடம்.